ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பாஸ்தா பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாகட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ஹெல்த்தியான பாஸ்தா. இதில் சிக்கன் இருக்குது, மஷ்ரூம் இருக்குது, இன்னும் குக்கிங் க்ரீம், மெஜருல்லா சீஸ், இப்படி எல்லாம் ஒரு சத்தான பொருட்கள்லாம் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு அசத்துங்க, ஹெல்த்தியாக வாழுங்க. அது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் இந்த அதில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்குங்க. பாஸ்தா மக்ரோனியா எடுத்து வச்சுருக்கிறோம். பாஸ்தா சாஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். குக்கிங் க்ரீம், மெஜருல்லா சீஸ், காளான், மஷ்ரூம், ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், பூண்டு 2 பல் நறுக்கி வச்சுருக்கிறேன், மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிக்ஸ் மசாலா, மஞ்சப்பொடி, பாப்ரிகா பவுடர், மேகி க்யூப், இது ஒரிகானோ, இது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒலிவ் ஆயில், காளானை இதை போல் பொடிசாக ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சுக்கிறோம். சிக்கனை இதை போல் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், போன்லெஸ் சிக்கனை. மக்ரூனியா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொதிக்க விடுறோம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அந்த மக்ரோனியாவை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக விடுறோம். அதுக்குள்ளே நம்ம இங்கே அது வெந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே அதோடைய சாஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெந்துக்கிட்டு இருக்கு மக்ரோனியா. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நான் ஓலிவ் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பட்டர் வேண்டாலும் போட்டுக்கலாம், இல்லை சாதாரண குக்கிங் ஆயிலும் போட்டுக்கலாம். வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டு தாளிக்கிறோம். லேசாக தாளிச்சிட்டு லேசாக வதங்கினதும் ஒரு இந்த மேகி க்யூப் இருக்குல்ல, அதையும் போடுறோம். போட்டு வதக்குறோம். அப்புறம் அந்த வெட்டி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை போட்டு அதையும் வதக்குறோம். நல்ல ஒரு சுவையான பாஸ்தா இது. இதே போல் செஞ்சு பாருங்கள். சிக்கனு ஓரளவு வெந்துருச்சு. இப்போ இந்த வெட்டி வச்சுருக்கிற மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்குறோம். மஷ்ரூம் வந்து நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட்லேயே போட்டுக்கலாம், ஏன்னா மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் கோழியெலாம் கொஞ்சம் வெந்த பிறகு கடைசியாக போட்டுங்க. அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவெல்லாம் ஒரிகானாவை தவிர எல்லாத்தையும் போட்டுங்க. எல்லா மசாலாவும் போட்டு உப்பும் போட்டு நல்லா பிரட்டி வதக்குறோம். வதங்கினோன்னு
பாஸ்தா சாஸ் அதையும் போட்டுக்கிறோம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வேக விட்றோம். மூடி வேக விடுங்க. அடிக்கடி கிண்டி விட்டுங்க. அது ரொம்ப நேரம் ஆகாது, தேவையில்லை, ரொம்ப டைம்லாம் எடுக்காது. சும்மா மூடி லைட்டாக திறந்து நீங்கள் கிண்டி விட்டுக்கலாம். சீக்கிரமே ரெடி ஆகிடும். அடுத்தது இந்த குக்கிங் க்ரீம் அதையும் ஊற்றுறீங்க. அங்கே பாஸ்தா வந்து ரெடியாக இருக்கும். அதையும் வடிகட்டி பாஸ்தாவை மக்ரூனியாவை எடுத்து வச்சுக்கிறோம். அந்த மக்ரூனியா வடிகட்டின மக்ரூனியா எடுத்து அதையும் இதில் ஒரு சேர்த்து நம்ம கிண்டி கிளற வேண்டியது தான். ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். எந்த அளவுக்கு இந்த குக்கிங் க்ரீம் தேவையோ அதெல்லாம் ஊற்றிக்கங்க. நல்லா கொஞ்சம் இதாக இருக்கணும், லூஸாக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது, ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ரொம்ப குயிக்காக நீங்கள் இதை செஞ்சு முடிக்கலாம். அந்த ஒரிகானாவை லாஸ்ட்டில் போடுறீங்க. எல்லாம் ரெடி ஆகணும். பக்குவத்தில் கடைசியாக போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுறீங்க. இதுக்கு பிறகு நம்ம அந்த மெசருல்லா சீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை லாஸ்ட்டில் தூரும். அதில் அந்த ஒரிகானோ இலை, அது ஒரிகானோங்கிறது அது ஒரு ஹெர்ப், அது அதில் ஒரு காஞ்ச ஒரு இலை தான் அது சருகுது. அது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இது வந்து இந்த பாஸ்தா வெஸ்டர்ன் ஸ்டைல் பாஸ்தா, வெஸ்டர்ன் பாஸ்தா செஞ்சு பாருங்கள். அந்த மெசருல்லா சீஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எல்லாம் நல்லா வந்துருக்கு. அவ்வளோதான் வேலை. பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி சாப்பிட வேண்டியது தான். வாங்க, பாஸ்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். மேலே டெக்கரேஷனுக்கு நம்ம இந்த மல்லித்தலையோ ஏதாவது தூக்கிக்கலாம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போல் நிறையா வீடியோக்கள் இருக்குது, போய் நம்ம சேனலில் பாருங்கள். அடுத்தடுத்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ வரும். அதையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.